பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயரிங் பண்ணிட்டோம். கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா வந்து இப்போ சொன்னால் புரியாது. சுவிட்ச் பாக்ஸ் இருந்தால் கூட நான் வந்து பாயிண்ட் எப்படி சொல்லிவிடுவேன். சுவிட்ச் பாக்ஸ் இல்லாத நம்ம வந்து ஒயரிங் பண்ணிவிட்டோம். சுவிட்ச் பாக்ஸு கிட்ட தந்து வச்சுருக்கேன் ஒயரு. இங்கே சுவிட்ச் பாக்ஸுக்கு இங்கே வச்சுருக்கேன், அந்த சுவிட்ச் பாக்ஸுக்கு அங்கே வச்சுருக்கேன். இப்போ சுவிட்ச் பாக்ஸை வச்சுட்டு அப்படி வந்து கனெக்ட் பண்ண வேண்டியதான். 5 நாள் நம்ம வந்து ஒயரிங் பண்ணிட்டோம். அப்புறமேட்டு தான் ஃபஸ்ட்டு சுவிட்ச் பாக்ஸ் வச்சா ஒயரிங் பண்ணோம். பட் ஆனால் இப்போதைக்கு ஒர்க் வேறு ஒர்க்குனால அது பெண்டிங் நின்று போச்சு. இப்போ வந்து அது பாக்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து தண்ணிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இது வந்து ஏன் ஒர்க் பண்ணுறோன்னா, உங்களுக்கு எதுனா ஒரு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும், உங்களுக்கு கற்றுக்க ஈஸியாக இருக்கும். அதனால தான் எல்லா வீடியோ அப்லோட் பண்ணுறேன், வேறு ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு பற்றி நம்ம ஒயரிங் பண்ணிட்டோம். பாக்ஸ் வந்து கடைசியில் வைக்கிறோம் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் பிளானை மாற்றிட்டாங்க. இப்போ வந்து அதே மாதிரியே பண்ணி வேண்டியதான், வேறு வழி இல்லை. இப்போ வந்து இது வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு எல்போ போட்டு இந்த பாக்ஸ் வந்து இந்த பாக்ஸ் மட்டும் எப்பவுமே மட்டம் கட்டி வைக்கணும். ஏன்னா வந்து உட் பாக்ஸ்னால் நம்ம வந்து மேலே பிளேட் எப்படி ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்க்ரூ வச்சுக்கலாம். ஆனால் இந்த இரும்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வச்சிங்கன்னா இது வந்து மோல்டு ஸ்க்ரூ நீங்கள் வந்து மாற்றி வச்சிங்கன்னா தலைகீழ போர்டு வரும். அது மட்டும் இது மட்டும் கரெக்டாக இருக்கணும். இல்லைன்னா மேஸ்திரிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு வச்சுருவாங்க. அது நீங்கள் தான் உங்கள் பேர் ஃபால்ட் வந்துடும், அசிங்கமாகிடும். ஒர்க் பண்ணதே அசிங்கமாகிடும். இந்த அங்கே ஒன்று, இதில் ஒன்று கனெக்ஷன் கொடுத்துட்டு இது வந்து கீழே வந்து அதில் ஒன்று. அதை வந்து நம்ம சிமெண்ட் போட்டு கனெக்ட் பண்ண போகிறோம். ஆன் பண்ணிட்டேன்.
இல்லை இல்லை இப்போ தான் சரியாக தெரியாமல் ஆயிடுச்சு. வேணா இப்போ எத்தனை வருவா ஆணி சரி.
நம்ம வந்து ஆக்சுவலாக சுவிட்ச் போர்டு அடிச்சு தான் ஒயரிங் பண்ணோம். பட் ஆனால் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இங்கே ஓனர் வேறு மாதிரி சொன்னேன், அர்ஜென்ட் ஒர்க்குனால இங்கே இந்த ஒர்க்குனால சிவர் கட் பண்ண முடியல, ஆனால் ஒயரிங் பண்ணிட்டோம். இப்போ வந்து பாக்ஸ் வந்து இங்கே வந்துச்சு. ஆக்சுவலாக வந்து இது வந்து பிளான் பண்ணல, அது திடீர்னு பிளான் பண்ணுறதுனால வேறு வழி இல்லை. ஆனாலும் பெருசாக உடச்சிது எல்லாம். அங்கே ஒரு பாக்ஸ் வைக்கிறது, அதுதான் இங்கே வைக்கிறது. ஆனால் கேன்சல் ஆனதுனால ஒரு 3 பைப் வரும், அதனால தான் இவ்வளோ பெரிய காடி. இங்கே இந்த ஒரு ஒயரு, இது ஒரு ஒயரு, அதனால தான் இவ்வளோ பெரிய காடி எடுத்தது நான். பட் ஆனால் எடுக்கல. ஸோ மார்க் பண்ணி வச்சுருந்தோம். வேறு ஒருத்தவங்க நம்ம வந்து லேபர் விட்டு நம்ம உடைச்சோம். இப்போதைக்கு ஒரு பனல் மாடல் பாக்ஸ் மட்டும் அங்கே வச்சுட்டு இவ்வளோ பெரிய கேப் வேஸ்ட்டு தான். ஆனால் வந்து அதனால் வந்து நம்ம வந்து விட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பேக் பண்ணி தரணும். ஆக்சுவலாக சொல்லிட்டேன் இது ஃபஸ்ட்டு. பார்க்கறது அப்படி தெரியும், ஆனால் ஒர்க் முடிச்சுட்டா பாருங்கள். கடைசியாக ஒர்க் முடிஞ்ச ஒரு வீடியோ போடுறோம், செம்ம பயங்கரமாக இருக்கும். இப்போதைக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது வுட் பாக்ஸு, மெட்டல் பாக்ஸ் 2 பாக்ஸாக வரும். அண்டு பிவிசி 3 பாக்ஸு. பிவிசி ஓப்பனில் அடிப்பாங்க, வுட்டும் மெட்டலும் வந்து கன்சீல்டு. வுட்டு வந்து நம்ம எப்படி வேணால் வச்சுக்கலாம். இப்படி லைட்டாக கிராஸ் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வந்து போர்டு வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணி ஸ்க்ரூ ஏற்றிக்கலாம். ஆனால் இது மெட்டல் வச்சிங்கன்னா இது மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இந்த ஸ்க்ரூ மட்டும் பர்மனெண்ட்டு. கீழே நீங்கள் ஏற்றி வச்சிங்கன்னா அந்த போர்டும் இப்படி கிராஸாக தான் போகும். அதனால் அது நிறையா ஃபால்ட்டு இருந்திருக்கு, கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஏன் நான் வச்சதில்லை, வேறு ஒர்க் பண்ணும்போது. அதனால் வந்து மட்டம் கட்டி பார்த்துங்க, டியூப்லைட் வச்சு பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வுட்டுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, நம்ம வந்து இந்த ஹோல்ஸ் போடணும். வந்து அதில் வுட்டில் வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கணும். அட்வான்ஸ் வந்து இதில் வந்து ஹோல்ஸ் போடணும்னா அப்படியே உடச்சி விட்டா வந்துடும். அவ்வளோதான். இது சிம்பிளான மெத்தடில் முடிஞ்சிடும். அது வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து பேக் பண்ணி கொடுத்துடணும். பேக் பண்ணி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து அதுக்கடுத்தது என்ன ஒர்க், இன்னும் ஃபிட்டிங்ஸ் வரும். ஃபிட்டிங்ஸு அண்டு ஜாயிண்ட்டு நம்ம லூப் போடணும். ஒயரிங் முன்னாடியே பண்ணியிருப்போம். லூப் போடுறது எப்படி கனெக்ட் பண்ணுறது உங்களுக்கு அப்படியே அப்டேட் பண்ணுறோம். இது எப்பயுமே